இப்ராஹிம். இப்ராஹிமோட அப்பா வந்துட்டு சிலைகளை செய்யறவரு. இப்ராஹிம் அவரோட அப்பா கிட்ட, உங்களாலதான் இந்த கல் சிலையெல்லாம் சாமின்னு கும்பிடுறாங்க, இப்படி சிலைகள் செய்யறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட இப்ராஹிமோட அப்பா, நீ என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே இப்படி சொல்லுவ, இப்படி எல்லாம் பேசுற மாதிரி இருந்தா என் வீட்லயே நீ இருக்காத, வெளியே போன்னு கடுமையா கண்டிச்சிடுறாரு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த எல்லா சிலைகளும் உடைஞ்சு சிதைஞ்சு காணப்பட்டுச்சு. ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இப்ராஹிமா தான் இருக்கும்னு ஆணித்தரமா நம்புறாங்க. மன்னரும் மக்களோட பேச்சை கேட்டுட்டு இப்ராஹிமா உயிரோட எரிக்க ஆணையிடுறாரு. மன்னரோட ஆணைப்படி இப்ராஹிம சுத்தி தீ வைக்கிறாங்க. ஆனா அந்த தீயால இப்ராஹிமுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்பன்னு பார்த்து திடீர்னு மழை பெஞ்சு அந்த தீய அமைஞ்சிருது. அதையெல்லாம் பார்த்த மக்கள் மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. இறைவன் மேலும் இப்ராஹிம பல சோதனை செய்யறாரு. ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும். இறைவன் இப்ராஹிம் கிட்ட இப்ராஹிமோட மனைவி மகனை ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு வர சொல்றாரு. இப்ராஹிம் ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு விஷயமும் கேட்காம, இறைவன் சொன்னா அது சரியாக இருக்கும், ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு தன்னோட மனைவி மகனை ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடுறாரு.